தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள வீட்டிற்கு ராமதாஸை சந்திக்க பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளமமுதனிடம் கேட்கலாம். இளமமுதன், விவரங்கள். சிவரஞ்சனி, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சமாதானம் செய்ய முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறும் மோதல் தொடர்பாக செய்திதான் கடந்த ஒரு மாதமாக தலைப்பு செய்தியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் அன்புமணி திடீரென நேற்று காலை தைலாபுர தோட்டத்திற்கு வந்தார். 45 நிமிடங்கள் அவர் தோட்டத்தில் இருந்தார். மருத்துவர் ராமதாஸை அவர் சந்தித்த பொழுது சில நிபந்தனைகளை மருத்துவர் ராமதாஸ் விதித்ததாக தெரிகிறது. இருப்பினும் அதில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. சண்டை தொடர்கிறது என்பது குறிப்பிட்டது போல அன்புமணி புறப்பட்டு சென்றார். செய்தியாளர் சந்திக்க முயன்ற போது அவர் கையெழுத்து கும்பிட்டு வெளியே சென்றார். அதன் பிறகு ஜி.கே. மணி அவர் பார்த்தார். அதன் தொடர்ந்து இரவு சில முக்கிய நிர்வாகிகள் அவரை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அது அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் காலையில் பாமகவின் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சராக இருந்த அரங்கவேலு தைலாபுரத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விழுப்புரம் மாவட்டத்தோட செயலாளர் ஜெயராஜ் வந்திருக்கிறார். இதே போல பாமக அரசியல் குழு தலைவரான பேராசிரியர் தீரன் வந்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே அன்புமணிக்கான சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் திடீரென வழக்கமான நுழைவாயில் இல்லாமல் பின்புற நுழைவாயில் வழியாக ஜி.கே. மணி வேறொரு காரில் உள்ளே சென்றிருக்கிறார். அவர் ரகசியமாக உள்ளே சென்றிருக்கிறார். இவர்கள் முக்கிய இந்த 3 தலைவர்களும் தற்பொழுது டாக்டர் ராமதாஸை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சில நிர்வாகிகள் பாமக தலைவரை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியே காத்திருக்கும் நிலையில் சமரச குழுவினர் டாக்டர் ராமதாஸுடன் தற்பொழுது பேசி வருகிறார்கள். இதில் எந்த உடன்பாடு ஏற்படும் என்பது இப்போதைக்கு தெரியவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.